ரியல் மாட்ரிட் டைட்டில் ரேஸில் ஒரு பெரிய டென்ட் விழுந்து போச்சு. ஏன்னா போன வாரம் தான் மலோர்காவில் தோற்றுருப்பாங்க. சரி இன்றைக்கியாவது வந்து ஜிரோனாவில் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா ஹோம்லேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ 5 பாயிண்ட் லூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2 மேட்ச்சில். ஸோ அதனால் பார்சலோனா இப்போ 6 பாயிண்ட் லீடு, அவனுக்கு கேமை ஜெயிச்சா 9 பாயிண்ட் லீடு. ஸோ கிட்டத்தட்ட லாலிகா வந்து கையை விட்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க 9 பாயிண்ட்டை வந்து ட்ராப் பண்ணி விடுவாங்களான்னு கேட்டால் எனக்கு நோ சான்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ மேட்ரிட் கையில் இப்போ ஒன்றுமே இல்லை. அண்ட் இந்த கேமுமே அதே கதை தான். அவ்வளோ ஷாட்ஸ் 20 மேலே ஷாட் அடித்தோம், அந்த கன்வெர்ட் பண்ணவே முடியல. அண்ட் வால்வர்டே அவன் ஒரு கோல் அடித்தான். அந்த தெரியும் அவன் கோல் அடித்தாலே பேங்கராக தான் இருக்கும். 1-0 போச்சு. சரி அப்படியே இது ஆகுமான்னு பார்த்தா டிஃபென்ஸில் ஒரு எரரு. அதாவது தாமஸ் லேமார் வெளியிலேருந்தே அடிக்கிற வரைக்கும் அத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒருத்தன் கூட ப்ரெஷர் பண்ணவே இல்லை. அப்படியே நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அவன் கோல் அடிச்சிட்டான் 1-1. அண்ட் அதுக்கப்புறம் ரெஃப்ரீஸோட டிசிஷன்ஸ் இப்போ தான் ஒரு வீடியோவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நேத்தி ஒரு கேவலமான ஒரு டிசிஷனை கொடுத்துருக்காங்க. எனக்கு புரியல, ஃபுட்பாலில் எல்போ ஷாட் அடிக்கிறதெல்லாம் இப்போ அலோட் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரில. ஏன்னா பாக்ஸுக்குள்ளேயே வந்து கரெக்டாக அவன் ட்ரிபிள் பண்ணி அவன் தாண்டி ஒரு ஷாட்டை எடுத்துருப்பான் எம்பாப்பே. ஆனால் ஒரு எல்போ ஷாட்டு, விக்டோர் ரைஸ் வந்து ஒரு செம எல்போ ஷாட் அடித்து அவன் கிழிஞ்சு போய் ரத்தம் கொட்டுது. எனக்கு புரியல, இதெல்லாம் வந்து ஏன் ரெஃப்ரியும் எதுவும் சொல்லலை. விஏஆர் ஏன்டா விஏஆர்னு உங்களை எதுக்குடா வச்சுருக்காங்க? நீங்கள் இதை இன்டர்வென் பண்ணி ஏதாவது சொல்வீங்கன்னு தான்டா வச்சுருக்காங்க. ஒன்றுமே சொல்லாமல் கண்டிப்பாக இது வந்து ஒரு இது. ஆனால் இந்த பெனால்ட்டிலாம் இல்லாமல் மேட்ரிட் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிருக்கணும். பட் இருந்தாலுமே ரெஃப்ரீஸோட புவர் டிசிஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதான் சொன்னேன், எந்த லீகாக இருந்தாலும் அவனுக்கு புவராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆர்பலோவா இதை மேட்ச்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு டீம் முனிக்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிப்பாங்கன்னா அது ரியல் மேட்ரிட். ஸோ எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா? ஏன்னா இப்போ இருக்க ஃபார்முக்கு பயர்ன் மூனிக் ஹோமில் போய் ஜெயிக்க முடியுமா? பிகாஸ் இப்போ லாலிகா போன மாதிரி தெரியுது. ஸோ ஒரே ரே ஆஃப் ஹோப் கண்டிப்பாக சாம்பியன்ஸ் லீகாக தான் இருக்கும். ஸோ பயர்ன் மூனிக் கேம் இஸ் மோஸ்ட் க்ரூஷியல் கேம் ஆஃப் த சீசன்.